Hi friends, welcome to துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு இதமான கூலிங் நொங்கு பாயாசம் தான் செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும். நீங்க நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதவிதமாக கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது குடிக்கும்போது நம்மளுக்கு தாகம் தான் தீருமே தவிர வேறு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நொங்கு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் இருக்க தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஹீட்டாக இருந்தாலும் நம்ம ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் தண்ணி குடித்தாலுமே ஒரு பக்கம் வந்து தாகம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரே ஒரு நொங்கு சாப்பிட்டா போதும், தாகத்தை வந்து நல்லாவே கம்மி பண்ணும். இப்போ வந்து நொங்குல இருக்க தோலெல்லாம் வந்து சீவிட்டு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த நொங்கை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில் வந்து போட்டுக்கிறேன். உங்ககிட்ட வந்து இளநீ இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது நம்ம தண்ணி அளவாக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெசிபி தேங்காய் பாலில் ரெடி பண்ணுறதுனால ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல நொங்கு, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த நொங்குல கொஞ்சம் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அளவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. ஜீனிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பாலை இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம அரைச்சிட்டு வந்த நொங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயாசம்னாலே நம்ம சூடாக தான் குடிப்போம். ஆனால் இந்த பாயாசத்தை பொறுத்தளவுக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கூலிங்காக குடிக்கலாம். இப்போ வந்து ஒரு அழகான கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாயாசத்தை ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நொங்கு வந்து கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 ஐஸ் கியூப் வந்து போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம கூலிங்கான நொங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இது வந்து குடிக்கும்போது பால் பாயாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லீவ் விட்டுட்டாங்க. அடிக்கடி ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இதில் வந்து சுவையான ஸ்நாக்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி செய்யறதுன்னு அந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம்.